பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு வடை. பப்படத்தில் ஒரு வடை செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு போட்டு உடனே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி இருந்தால் அப்படியும் நம்ம செய்யலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சிட்டோம், தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு இது போட்டுட்டு நம்ம நல்லா கலக்கிட்டு செய்யலாம். உப்பு இருக்கான்னு நம்ம இப்போ தான் செக் பண்ணிக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இருந்தால் போதும். இப்போது இந்த பப்படத்தை நம்ம எடுக்கிறோம். இந்த பப்படத்தில் எடுத்து லைட்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம பேனில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்காக லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த இது நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். கடைசியாக ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இதில் உப்பு இருக்கான்னு இதில் செக் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் நம்ம போடணும். ஏன்னா பப்படத்தில் நிறைய உப்பு இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த சூடான பப்படத்தை எடுத்துக்கிறோம். எடுத்து இதில் நம்ம நல்லா டிப் பண்ணிக்கணும். நல்லா டிப் பண்ணிக்கிறோம். டிப் பண்ணிவிட்டு இந்த மாவை